ஸ்டார் எஃப்எம் செய்தி சுருக்கம். வணக்கம். இது ஸ்டார் எஃப்எம் செய்தி சுருக்கம். தொகுப்பாசிரியர் ஏஎல் நௌஃபர், வாசிப்பவர் அப்துல் மஜீத் ஜசீம். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை தபாலிடம் ஒப்படைக்கும் பணிகள் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளன. வாக்குச்சீட்டுகள் தேர்தல் ஆணைக்குழுவினால் பொறுப்பேற்கப்பட்டதன் பின்னர் அவற்றை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பணிகள் தபால் திணைக்களத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும். இதேவேளை குறித்த வாக்குச்சீட்டு விநியோக செயற்பாடுகளை நாளை முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஆராய உச்ச நீதிமன்றம் தினமொன்றை நியமித்துள்ளது. எதிர்வரும் 27ஆம் தேதி மனு ஆராயப்படும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரான மொண்டேக்க சரத்சந்திர இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். கிளப் வசந்தவின் கொலை தொடர்பில் கைதான மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அமல் சில்வா உள்ளிட்ட 12 சந்தேக நபர்களும் இம்மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்றைய தினம் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் கிளப் வசந்தவின் கொலை தொடர்பில் கடந்த மாதம் 27ஆம் தேதி மேல்மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமல் சில்வா கைதானார். தாக்குதலை நடத்தியவர்களுக்கு தங்குமிடம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார். தேநீர், கொத்து ரொட்டி, முட்டை ரொட்டி மற்றும் மதிய உணவுப் பொதியின் விலைகளை உடனடியாக குறைக்க வேண்டுமென நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார். டெங்கு அபாய வலயங்களாக 29 வைத்திய அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, இரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் 29 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் லஹிரு கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். போராட்டத்தின் மூலம் வன்முறையை உருவாக்கிய ஒரு தலைவரால் இந்த நாட்டை பொறுப்பேற்க முடியாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அப்படியொரு தலைவரை நியமித்தால் இந்த நாடு இன்று பங்களாதேஷின் தலைவிதிக்கு அப்பாற்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கம்பஹா மாவட்டத்தின் தொம்பே தேர்தல் தொகுதியில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு நேற்று முதல் 2 மாத காலத்திற்கு பொது மன்னிப்பு வழங்க அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்று செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 2 மாதம் பொது மன்னிப்பு காலத்தை வழங்க ஐக்கிய அரபு இராச்சியத்தின் ஆட்கள் சுங்க மற்றும் துறைமுக பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது மன்னிப்பு காலப்பகுதியில் அந்நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இலங்கை தூதரக சேவைகளை வழங்க விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இலங்கை தூதரக அலுவலகம் அறிக்கை ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளது. பாராளுமன்றம் செப்டம்பர் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதிகளில் கூடவிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹதன தீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன தலைமையில் இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது. நாடு நெருக்கடியில் இருந்தபோது பிரதமர் பதவி விலகிய சந்தர்ப்பத்தில் அந்த பதவியை எதிர்க்கட்சித் தலைவர் ஏற்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறிய போதிலும் சஜித் பிரேமதாச அதனை ஏற்காது ஓடி ஒளிந்து விட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச செய்த தவறையே அனுரவும் சஜித்தும் செய்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வீட்டை கட்டுவதைப் போல படிப்படியாக நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமெனவும் ரூபாய் வலுவடைந்தால் பொருட்களின் விலைகள் குறைந்தது எனவும் தொம்பே பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஸ்டார் எஃப்எம் செய்தி சுருக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கட்சியின் அதிகாரப்பூர்வ கட்சி கொடியினையும் கட்சியின் பாடலையும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அறிமுகம் செய்து வைத்தார். பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று பின்னர்
இருபுறமும் யானை வாகை மலருடன் சிறப்பு மஞ்சள் நிறத்தில் அமைந்திருந்த கட்சி கொடியை அறிமுகம் செய்தார். தொடர்ந்து அன்றைய தினமே கட்சியின் பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜெர்மனியில் நடைபெற்ற மாநில தேர்தலில் தீவிர வலதுசாரியான AfD கட்சி வரலாற்று வெற்றியை பதிவு செய்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியில் நடைபெற்ற மாநில தேர்தலில் தீவிர வலதுசாரியான AfD கட்சி வரலாற்று வெற்றியை பதிவு செய்து வருவதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் நாடு முழுவதும் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். காசா பகுதியில் ஹமாஸ் பிடியில் இருந்து 6 பணய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய வீரர்கள் கண்டெடுத்ததை அடுத்து மக்கள் வீதிகளில் இறங்கினர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலர் இஸ்ரேலிய கொடிகளை ஏந்தியிருந்தனர். டெல் அவிவ், ஜெருசலம் மற்றும் பிற நகரங்களில் கூடி அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் அமைப்பினால் பிடிக்கப்பட்ட மீதமுள்ள பணய கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் தவறவிட்டதாக குற்றம் சாட்டினர். 17வது சீசன் பாரா ஒலிம்பிக் தொடர்ச்சியின் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இந்த ஒலிம்பிக் தொடரின் பதக்க வேட்டையில் தொடக்கம் முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் சீனா 4வது நாளிலேயே 50 பதக்கத்தை குவித்து சாதனை படைத்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி நிலவரப்படி சீனா 24 தங்கம், 18 வெள்ளி, 8 வெண்கலம் என மொத்தம் 50 பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. பிரிட்டன் 14 தங்கம், 9 வெள்ளி, 6 வெண்கலம் என 29 பதக்கங்களுடன் 2வது இடத்திலும், பிரேசில் 8 தங்கம், 3 வெள்ளி, 12 வெண்கலம் என 23 பதக்கங்களுடன் 3வது இடத்திலும், ஆஸ்திரேலியா 6 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலம் என 15 பதக்கங்களுடனும் 4வது இடத்திலும், நெதர்லாந்து 6 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலம் என 10 பதக்கங்களுடனும் 5வது இடத்திலும் உள்ளன. 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலம் என 5 பதக்கங்களுடன் இந்தியா 23வது இடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் ஸ்டார் எஃப்எம் செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. வணக்கம். ஸ்டார் எஃப்எம் செய்திச் சுருக்கம். Star FM. Star FM. Your world radio from Sri Lanka. Today, internet. Log on www.starfm.lk.